அனைவருக்கும் வணக்கம். நான் ஹரி பேசுகிறேன், டிஃபைன் பீப்புள்ஸ் ரைட்ஸ் ஃபுட்பால் ஃபவுண்டர். ஓகே, ஒரு 2 days ago நான் ஒரு வீடியோ போட்டேன். மலேசியாவோட பொலிட்டிக்கல் ரிவ்யூ ஒன்று கொடுத்தேன். ஸோ அதில் முக்கியமாக இந்த உரிமை கட்சியை பற்றி நிறையா விஷயம் எனக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை பற்றி சொல்லிவிட்டு, இவனுங்களோட 1.5 million டொனேஷன் கலெக்ஷன் நம்ம ப்ரொஃபஸர் ராமசாமிக்கு ஜக்கீர் நாய்க்கு இடையில நடந்த கார்ட் கேஸில் வந்த சாமான், அவருக்கு விழுந்த சாமானை அவனுக்கு ஒரு டொனேஷன் கலெக்ஷன் செஞ்சானுங்க. ஸோ அந்த டொனேஷன் கலெக்ஷனை செஞ்சால் இவனுங்க பொய் பண்ணுறானுங்களா இல்லை உண்மையாக சேவை செய்கிறானுங்களா ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, அப்போ நம்ம சதீஷ்ன்றவன் அந்த உரிமை கட்சியிலேருந்து என்னுடைய போஸ்ட் கீழே சில ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கான். ஓகே, ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் நான் கேட்குற கேள்விக்கு ஒன்றுமே பதில் சொல்ல மாட்டேறான். மெசேஜ் அனுப்பினாலும் ரிப்ளை பண்ண மாட்டேறான். ஓகே, இது என்ன பண்ணுதுன்னா இவனுங்களோட கட்சி மேலே, உரிமை கட்சி மேலேயும் சரி, இந்த தமிழ் குரல் இவனுங்கள்லாம் இந்த சதீஷ் மேலே முக்கியமாக எல்லாம் கூட தான் அந்த சந்தேகம் வருது. ஓகே, நீங்கள் எந்த தவறும் செய்யலைன்னா எதுக்காக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேற? ஓகே, பேசிக்கலி நான் என்ன கேட்குறேன்னா, ஓகே அவன் என்ன சொன்னான்னா, என்னை பைத்தியம் லேபிள் பண்ணிவிட்டு நாங்கள் ஆல்ரெடி கணக்கு காமிச்சிட்டோம் தமிழ் குரலில் அப்படின்னு சொன்னிருந்தான். அப்போ நான் கேள்வி கேட்டேன், லிங்கை கொடுறா, நான் பார்க்கணும், பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் அட்டாச் பண்ணியிருக்காடா, என்னடா போட்டிருக்கீங்க அப்படின்னு நான் பார்க்கணும், லிங்கை கொடுறானா. மெசேஜ் கமெண்ட்க்கு ரிப்ளையே பண்ணலை. ஓகே, பர்சனலாகவும் அவன் டிக்டாக் சேனல் போயிட்டு மெசேஜும் அனுப்பிட்டேன் பர்சனலாக. அந்த லிங்கை கேட்குறாளா? ஓகே, அவன் என்னமோ அக்கௌண்ட்ஸ் காமிச்சிட்டுன்னு சொல்கிறான்ல. ஓகே, அட்லீஸ்ட் லிங்க்கு பழைய லிங்க்கு போயிடுச்சுன்னா கூட அவன் டாக்குமெண்ட் எனக்கு அவன் கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணிட்டு காமிக்கலாமே. ஓகே, ஏன்னா ஒரு சந்தேகம் ஏற்படுது, பெரிய இஷ்யூ. இது 1.5 million டொனேஷன் கலெக்ஷன்னா சின்ன காசா? ஓகே, இஷ்யூ ரொம்ப சிக்கலான இஷ்யூ வேறு. ஓகே, ஜக்கீர் நாய்க்கு அந்த டொனேஷன் காசு, அந்த சாமான் காசை எடுத்து பாலஸ்தீனுக்கு நான் டொனேட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தான். ஓகே, அப்போ நம்மளுக்குலாம் தெரியும் அந்த காசை அவங்களுக்கு டொனேட் பண்ணால் அது பாலஸ்தீனுக்கு தான் போகுதுன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் ப்ரொஃபஸர் ராமசாமியை சேவ் பண்ணலாம், பேங்க்ரப்சியை அப்படி ஆக்க விட முடியும். ஓகே, ஈவன் நானே ஃபேஸ்புக்கில் சில போஸ்ட்லாம் போட்டேன் அவருக்கு டொனேட் பண்ண சொல்லிட்டு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா அது தப்பு இல்லை, ஆல்ட்ட டொனேஷன் கேட்டு கட்டுறது இதெல்லாம் இஷ்யூ இல்லை. ஓகே, இப்போ நான் என்ன மாதிரியான சந்தேகம் ஏற்படுதுன்னா இவனுங்க மேலே, இவனுங்க இந்த அணுவார் இவனுங்களாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு சண்டை போடுற மாதிரி ஒரு ட்ராமாலாம் டிஏபிக்குள்ளார இவனுக்குள்ளார சண்டை மாதிரி ட்ராமா போட்டு ஒரு இந்தியன்ஸ்க்கு ஒரு கட்சியை உருவாக்க ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. பழைய காலத்து ரேஷியல் பாலிட்டிக்ஸை திருப்பியும் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. ஸோ இது நான் காரணத்தை டீட்டெயிலாக கொடுத்துட்டேன் போன தடவை வீடியோவில். எதனால இவனுங்க மேலே சந்தேகம் வருது? இவனுங்க சொல்கிற கதைலாம் ரொம்ப இல்லாஜிக்கலாக இருக்குது நிறைய விஷயம். என்னுடைய அனுபவத்திலாம் ஜெயிலெலாம் இருந்த வரைக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப அவனுக்கு சொல்கிற விஷயம் ரொம்ப சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஸோ இவனுங்க என்னமோ நம்மளை ஏமாத்துறானுங்க, சண்டை மின்னுக்கு சண்டை போடுற மாதிரி, உள்ளுக்கு வேறு பிளான் ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது, இன்னும் அரசியல் சூழ்ச்சி இருக்கிற மாதிரி எனக்கு சந்தேகத்தை நான் சொல்லியிருந்தேன் அதோட காரணத்தெல்லாம் அந்த வீடியோவில். ஓகே, அப்போ ஒரு ஜென்டில்மேன் டீல், சந்தேகமாகவே விடாமல் அவனை ஒரு குற்ற உணர்ச்சியிலே விடாமல் இருக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு. அதாவது நீ இந்த ஒரு பொய்யும் சொல்லலைன்னா இந்த 1.5 million டொனேஷன் கலெக்ஷனோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் அட்டாச் பண்ணி டிரான்ஸ்பரண்டாக அக்கௌண்ட்டை காமிங்கடா அப்படின்னு சொல்லுனா ஒரு நியாயமான பேச்சு தானே. ஓகே, உன்னோட நேர்மையை நீ ப்ரூஃப் பண்ணு, ஏன்னா உன் மேலே நிறைய டவுட்டாக இருக்குது, என்னமோ செஞ்சு விட்ருவீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு நல்லவனுக்கு ஓகே நேர்மையாக இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஒரு நேர்மையாக இருக்கிறவனுக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறது பிரச்சனை இல்லை, வெளிப்படையாக இருப்பான். ஓகே, இப்போ நான் வெளிப்படையாக தானே இருக்க சொல்கிறேன். இவனுங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ என்ன பேசிக்கலி அவனுங்க என்னவா நடிக்கிறானுங்க, நல்லவனுங்களாம் நடிக்கிறானுங்க. நீ நல்லவனாக இருந்தீங்கன்னா நேர்மையாக இருப்ப, நேர்மையானவனாக இருந்தால் நீ வெளிப்படையாக இருப்ப. நீ வெளிப்படையாக இருக்கிற உனக்கு 1.5 million என்ன சின்ன காசா? டொனேஷன் கலெக்ஷன் ஆல்ட்ட பண்ணிங்க தானே. ஓகே, அதோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் அட்டாச் பண்ணிவிட்டு அதை கணக்கை காமிக்கிறதுக்கு என்ன கஷ்டம்? அதான் என்னோட கேள்வி. ஓகே, இப்போ அந்த காசை நீங்கள் திருடிட்டீங்கன்னு உங்கள் மேலே நான் குற்றச்சாட்டு வைக்கலடா. ஓகே, அது கேஸை பொறுத்துது. ஒருத்தனுக்கு அக்கௌண்ட்ஸை காமிக்க சொல்கிறோன்னா நம்ம அவன் அந்த காசை ஆட்டையாக போட்டுட்டான் அப்படின்னு மட்டும் இல்லை. ஓகே, அது ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான். அவன் காசை திருடிட்டானா, கூட டொனேஷன் மிச்ச காசு திருடிட்டானா. இப்போ லட்சம் உங்களுக்கு ஒரு 5 million வந்துருச்சு, 1.5 million தான் ஜக்கீர் நாய்க்கு கொடுத்தீங்க,
மிச்சம் உள்ள காசை வந்து கேள்வி கேட்க மக்களுக்கு உரிமை தான் இருக்கு. டே மிச்சம் உள்ள 3.5 மில்லியன் எங்கடா போச்சு, தின்ட்டிங்களாடா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி கேட்க உரிமை இருக்கு தானே. அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஆனா இப்ப நான் வைக்கிற சந்தேகம் என்னன்னா, இது ஒரு அரசியல் சூழ்ச்சியா இருந்தா உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஏன்னா இந்த ஹோல் பிளான் வந்து இது பாலஸ்தீனுக்கும் காசு கொடுத்த மாதிரி இருக்கும். நீங்களும் ஒரு இந்தியன்ஸ் கூட ஒரு 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 இது வச்சுக்கலாம்டா. ஓ பாரு 1.5 மில்லியன் வந்து ஆளுங்க சப்போர்ட் பண்றாங்க ப்ரொஃபசர் ராமசாமிக்கு, அப்போ வந்து இவருக்கு இந்த மக்கள் மத்தியில நிறைய சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்க பின்னாடி வந்து ஒரு கூட்டம் சேரும்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு இம்பாக்ட் உருவானுச்சு உங்களுக்கு. அதெல்லாம் உங்களோட உரிமை கட்சிக்கான ஒரு என்னது புள்ளியார் சுழி. அதெல்லாம் பார்க்க போனா அதெல்லாம் டேர்னிங் பாயிண்ட் ஆக்சுவலி. ஓகே, ஸோ இப்படிதான் அரசியல்வாதிங்க கேம் இருக்கும். ஸோ நீ வந்து என் மேல வந்து ஒரு பழைய ட்ரிக் ஒன்று பாய்ச்ச, என்னை பைத்தியம்னு சொல்ற நீ வந்து. ஓகே, நான் இவன்ட்ட வந்து நான் அக்கௌண்ட்ஸ்லாம் காமிச்சிட்டுன்னு சொல்றேன்னா அந்த லிங்கை மட்டும் நான் கேட்குறேன். ஓகேவா, இவன் அதுக்கு பதில் சொல்ல மாட்டான், என் கமெண்ட்டுக்கும் பதில் சொல்லாதனால இவனுக்கு போயிட்டு நான் மெசேஜ் அனுப்புறேன். அந்த மெசேஜோட ஸ்க்ரீன்ஷாட்டு இவனுக்கு நீங்கள் போட்டிருக்கிறேன். ஓகேவா, இவனுக்கு வந்து இவனோட டிக்டாக் சேனலில் போயிட்டு இவனுக்கு மெசேஜ் பண்ணேன். ஓகே, 2 மெசேஜ் அனுப்பிட்டேன். இது மொதல் மெசேஜ். ஓகே, ஸோ 2வது மெசேஜில் என் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்தேன். வாட்ஸ்அப் பண்ணாலும் பண்ணுடா, இது பண்ணாலும் பண்ணு, டைமும் கொடுத்தேன். இன்னைக்குள்ளார நீ பதிலை சொல்லாமே உட்காந்துருந்தீங்கன்னா நம்ம ஆள்கிட்ட சொல்லிடுவோம்டா நீ வந்து பதில் சொல்லாமல் ஓடுறேன்னு சொல்லிடுவேன்னு சொல்லிட்டேன். ஓகே, ஆக்சுவலி நான் வந்து எடுத்தோடனே நான் வீடியோ செய்யலை, அவனுக்கு டைம்லாம் கொடுத்தாச்சு. ஓகே, பதிலே சொல்ல மாட்டான். அக்கௌண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறான், எங்கடா இருக்கு லிங்க் அனுப்படா, அட்லீஸ்ட் டாக்குமெண்ட்னாச்சும் எனக்கு கூகுள் டிரைவ்ல என்னது போட்டுட்டு இதான் எங்கள் டாக்குமெண்ட் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லலாம். பக்காவாக இருக்குன்னா பக்காவாக இருக்குன்னு சொல்ல போகிறேன். ஓகே, இல்லைண்ணா பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் இல்லைன்னா கேட்க போகிறேன். இதை வச்சுட்டு என்னான்டா கண்டுபிடிக்கிறது, எங்கேண்டா உங்களுக்கு பொலிட்டிக்கல் ஃபண்டு இல்லை இலீகல் ஃபண்டு. ஓகே, அது என்ன மீன் பண்ணுறேன்னா பெரிய அமௌண்ட்டாக ஒன்று நுழைஞ்சிருக்கும். ஓகே, இதை எடுத்து போய் கட்டிடு. ஓகே, அரசாங்க காசு பாலஸ்தீனுக்கு போட்டோம், பாலஸ்தீனுக்கு போனதே ஆளு கண்டுபிடிக்க முடியாது. ஆளுங்க நினச்சிக்கோங்க டொனேஷன் காசுலேருந்து கட்டுறது, ஆனால் அரசாங்கம் உதவி செஞ்சுட்டோமே அப்படின்னு வந்து போயிருச்சா காசு. ஓகே, அவனுங்க இது சாதிச்சிட்டானுங்க, ஒரே கல்லில் 2 மாங்காய். பாலஸ்தீனுக்கும் உதவி செஞ்சாச்சு. ஓகே, இவங்களுக்கும் ஒரு புள்ளியார் சொல்லி போட்டு இன்னைக்கு உரிமை பார்ட்டின்னு ஆரம்பிச்சிட்டானுங்க. ஓகே, அன்னைக்கு போட்டால் புள்ளியார் சொல்லி. ஓகேவா, எப்படி கேமு. ஓகே, இந்த எங்கள்லேருந்து பார்த்தா இதுதான் உண்மைன்னு நான் சொல்லலடா. ஓகே, இவன் வந்து எனக்கு பதில் சொல்லாமல் இந்த கிறுக்க என்ன பண்ணி வச்சிருக்கிறான்னா போயிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கான் பாருங்க. என்ன போட்டிருக்காங்க, பட்ஜெட் ஃபார் மென்டல் ஹெல்த் இன் மலேசியான்னு போட்டுட்டு அந்த வீடியோ முழுசா பார்க்கல. நான் என்னை பற்றி என் பேர்லாம் மென்ஷன் பண்ணுறேன்னா எனக்கு தெரியல, ஆனால் கொஞ்சம் கேட்டப்பே தெரிஞ்சிருச்சு. அவன் என்ன சொன்னான்னா போலீஸ் வந்து நிறைய பேர் மலேசியாவில் டிலூஷனலாக இருக்கிறாங்க, இதுக்கு மென்டல் ஹெல்த்துக்கு வந்து ஒரு பட்ஜெட் கவர்மெண்ட் ஒதுக்கணும். போலீஸ் போயிட்டு ஜெயிலில் லாக்அப்பில் தான் அடைக்குது. என்னையே தானே போலீஸ் லாக்அப் ஜெயிலெலாம் அடைச்சான். அப்போ இவன் என்னை ஜாட குத்துறான்னு எனக்கு தெரியும். என் கமெண்டில் வந்து பைத்தியம்லாம் போட்டான். கமெண்டில் வந்து எழுதிட்டான் என்னோட இந்த இவனுக்கு போட்டேன் உன்னோட அந்த வீடியோ பொலிட்டிக்கல் ரிவ்யூ கொடுத்தல இதுக்கு முன்னே உள்ள வீடியோ. ஸோ அது கீழே வந்து பைத்தியம்னு சொல்ல ஆரம்பிச்சேன். இது பழைய ட்ரிக்கு. ஓகே, இது வந்து என்ஜிஓ ஈவன் அதிகாரிகளே இந்த இதை ட்ரை பண்ணுறாங்க. அரிடாஸை பைத்தியம்னு சொல்லி விட்டுருவோம். ஏன்னா என் கம்ப்ளைண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, என்னோட கேள்விலாம் வந்து ரொம்ப பக்காவாக இருக்குது. இவனுங்களால பதில் சொல்ல முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு இவனுக்கிட்ட நேர்மை இல்லை, இவன்கிட்ட உண்மை இல்லை. அப்போ என்ன பண்ணுறானுங்க பப்ளிக்கிட்ட இப்போ என்னதான் பதில் சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா நான் கேட்குறேன், நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், இவனுங்க இப்படி அநியாயம் பண்ணிட்டானுங்க, இப்போ பாருங்க இவனுங்க மேலே இவ்வளோ பெரிய சந்தேகத்தை நான் வைக்கிறேன். ஓகே, அப்போ இவனுக்கு ஒரு தப்பு செய்யலைன்னா அக்கௌண்ட்ஸ்லாம் காமிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் பெரிய தப்பு செஞ்சுதான் எப்படி காமிப்பானுங்க. அப்போ அக்கௌண்ட்ஸும் பப்ளிக்கிட்ட காமிக்க முடியாது. அப்போ என்னை எப்படி ஸ்டாப் பண்ணுறது? ஓகே, அரிடாஸ் வந்து நேராக வந்து அக்கௌண்ட்ஸை கேட்குறான். இப்போ அரிடாஸ் பேரை கெடுக்கணும்னு சொல்லிட்டு இது ஒரு பழைய ட்ரிக். அரிடாஸ் பைத்தியம் சடனாக வந்து கணக்கு கேட்குற நான் பைத்தியம்னு சொல்லி விட்டுட்டு ஓடிடுறானுங்க. ஓகே, அந்த ட்ரீக்கை பாய்ச்சிட்டு என்னென்ன வேலை பண்ணுறான் பாருங்க. ஓகே, இவன்ட்ட நேர்மைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா எவ்வளோக்கு கேவலமாக நடந்துக்கிறானுங்க. ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறனா நீ வந்து மக்களுக்கு தலைவனாக ஆகும்னு நினைக்கிற. ஒரு மக்களுக்கே தலைவனான எவ்வளோ ப்ரொஃபஷனலாக நீ நடந்துக்கணும், இவ்வளோ கேவலமாவா? உன்கிட்ட வந்து உன்னையோட நேர்மையை உரசி பார்க்குறப்போ நீ ஒரு நல்ல தலைவனாக இருந்தா நீ சப்போஸ் நீயே முன்னுக்கு வந்து காமிச்சிருக்கணும். கேட்டுட்டு கூடியும் அதுக்கு பதில் சொல்லாமல் நீ என்னடா பண்ணிட்டு இருக்க?
சதீஷே நான் இப்போ பைத்தியம் அந்த மாதிரிலாம் பதிவு பண்ணலாம்னு முயற்சி பண்ணுறேன். இது பழைய ட்ரீக்குடா, இதெல்லாம் பண்ணி என்ஜிஓலாம் சதுரி போயிட்டானுங்க. ஓகே, யாரு நம்புவா அப்போ நான் பைத்தியம்னு சொல்லிட்டா? நீ வந்து சொல்ற டிலூஷனலாக இருக்குன்னு சொல்லிட்டு நீ என்ன மீன் பண்ணுறேன்னா, இப்போ நான் வந்து கற்பனையிலேயே உங்களை சந்தேகப்படுறத வந்து நீ அப்படியே அந்த ஆங்கிளில் ஆளுங்களை வந்து திசை திருப்புற. ஓகே, ஆக்சுவலி டிலூஷனலாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு இல்லாஜிக்கலான விஷயத்த சொல்லிட்டு இல்லாத ஒன்று சொல்லிட்டு அது இருக்குன்னுவான். அங்கே அது இருக்காது. ஒரு அங்கே பேய் இருக்குது, இல்லை எங்கேனாச்சும் காடி பறக்குது, இந்த மாதிரி அவன் வந்து இல்லாத ஒன்று நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத அவன் பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு வந்து மூளையில் பிரச்சனைனால அதான் டிலூஷனல். ஓகேவா, அவனுக்கு வந்து நம்மளுக்கு தெரியாதது அவனுக்கு அவனோட மூளை வந்து தப்பு தப்பாக ப்ராசஸ் பண்ணுறது தான் அவன் டிலூஷனலாக இருக்கிறது. சொன்னாலும் நம்ப மாட்டான், அந்த இல்லாஜிக்கலான விஷயத்த இருக்குன்னு சொல்லுவான். ஓகே, நான் எங்கனாச்சும் அவங்கள குற்றச்சாட்டு என்னது பண்ணனாடா அந்த வீடியோவில். ஓகே, என்னோட லாஜிக்கல் ரீசன்லாம் கொடுத்தேன். இது பேர் என்னன்னா, இது ஒரு இன்ட்யூஷன், அதாவது உள் உணர்வு. அது உள் உணர்வும் தாண்டி நம்மளோட அனுபவம் வேற. ஓகே, ஏன்னா நீங்கள் அந்த ஜெயில் இஷ்யூலாம் எடுத்து வந்து பேசுனீங்க. நான் 9 தடவை ஜெயிலுக்கு போயிருக்கிறேன். அப்போ எனக்கு தெரியாதா ஜெயிலில் எந்த அளவுக்கு இருக்கும், எந்த அளவுக்கு இருக்கா, எது இருக்கும். பர்ஃபெக்டாக இருக்கிறானுங்கன்னு சொல்லலை, ஹியூமன் ரைட் வயலேஷன்லாம் நடக்கும். நாட்டில் தலைவனுங்களே சரியில்லை, அப்புறம் எப்படா தலை சரியில்லைனா வாழ் எப்படா சரியா இருக்கும். அதிகாரிகள்லாம் சரியான சேட்டை தான். ஓகேவா, ரொம்ப திருத்த வேண்டியது இருக்குதான். இருந்தாலும் நீங்கள் சொன்ன அளவுக்கு அவனுங்க கொடூரமானவனுங்க இல்லைடா, குடும்பம் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் இல்லை. அப்போ உங்கள் மேலே பெரிய சந்தேகம் வருது நீங்கள் காட்டுற சீனுக்கும் அதுக்கும். ஓகே, ஒன்று மலேசியாவோட பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியை பாரு. ஒரு ரேஷியல் பொலிட்டிக்ஸாக இருந்துச்சுடா ரொம்ப நாளா. அந்த அவன் இனத்துக்கு அவன் ஒரு கட்சி வச்சிருப்பான். ஓகேவா, இந்த அனுவார் என்ன மாதிரி கான்செப்டில் வந்தா, அதாவது ரிஃபார்ம் பண்ணுறேன், எல்லாமே வந்து என்னது எல்லா இன மக்களும் என்னோட பிள்ளைங்க தான், அதாவது சம உரிமை கான்செப்ட் மாதிரி பேசிட்டு வந்தா. அவனோட மெயின் அவனோட பொலிட்டிக்கல் இதை ப்ரொமோட் பண்ணது வந்து ரிஃபார்ம் பண்ணுறேன், நாட்டே ரிஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, அப்படின்னு சொல்லி தான் அவன் இது பண்ணான். ஆனால் அவன் வந்து ஊழலே அவனால் ஒன்றும் செய்ய முடியாமல் போச்சு. ஏன்னா அவனோட சுச்சுவேஷன் அப்படியா, பிஎன்னோட சப்போர்ட்டோட பிஎன் மேலே எப்படி ஆக்ஷன் எடுக்க முடியும் ஊழல் பண்ணிருக்கணும் மேலாம். ஓகே, அதனால அவனால் எந்த ரிஃபார்மும் செய்ய முடியாதனால அப்போ இப்படி சர்வைவ் பண்ணுவான். அதெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதெல்லாம் லாஜிக்கல் எங்கல்ல இல்லையாடா. எப்படி அவனோட சொன்னதை செய்ய முடியல, மக்கள் தான் அவனை தூக்கி குப்பையா போட்டுற மாட்டாங்களா? அப்போ அவன் எப்படி சர்வைவ் பண்ணுவான்? அந்த பழைய ரேஷியல் பாலிட்டிக்ஸ் தான் எடுத்துட்டு வரான். இதெல்லாம் வந்து லாஜிக்கல் திங்கிங்டா. நீ எப்படி அதை டிலூஷனல்னு சொல்ல முடியும்? மனைய மாதிரி பேசுற. நான் வந்து குற்றச்சாட்டா பண்ணேன், இவனுங்களாம் அப்படி இப்படி செய்யறானுங்க, எனக்கு ஞான கண்ணுல தெரியுது அப்படியா சொன்னேன்? அப்படின்னு சொன்னா இவன் டிலூஷனலா இருக்கிறான்னு நீ சொல்லலாம். நான் என்ன சொல்றேன், இந்த லாஜிக்கல் ரீசனுக்காக இவனுங்க மேல சந்தேகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு நியாயமான ஒரு ஆப்ஷன் கொடுத்தனா இல்லையா? உன்னோட நேர்மைய இந்த 1.5 மில்லியன் டொனேஷன் கலெக்ஷனோட அக்கௌண்ட்டை டிரான்ஸ்பரண்டா காமிச்சு ப்ரூஃப் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொன்னேன்னா இல்லையா? அப்போ உங்க சைட்லயே நான் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், நீங்க வந்து உங்க பேரை வந்து காப்பாத்திக்கிறதுக்கு. நான் ஒரு குற்றச்சாட்டு பண்ணிட்டு ஓடி போல. ஓகேவா, நான் எதுக்கு செய்யறேன்? மக்கள் திரும்ப திரும்ப இந்த அரசியல்வாதிங்க காமிக்கிற இந்த எம்ஜிஆர் வேஷம் போட்டு ஏமாத்துறது இதெல்லாம் நீ ஏத்துக்கணும்டா. இப்ப உனக்கு நடந்துட்டதுனால நீ வந்து இமோஷனலா ஆகக்கூடாது. ஓகேவா, நீ தான் போய் இப்ப டாக்டர் கிட்ட போயிட்டு உனக்கு என்னது டிப்ரெஷன் ப்ராப்ளம் இருக்கான்னு நீ செக் பண்ணணும். நீ வந்து ஒரு மாதிரி இதா ஆகுற, ஓ என்னைய பத்தி பேசிட்டான், இது சரியில்லை அப்படின்னு. நீ நல்லவனாவே இருந்தா கூடியும் நிதானமா இரு. ஓகே, உன் மேல இப்ப எனக்கு வந்து சந்தேகம் தான் வந்திருக்குன்னு சொன்னேன். அப்ப ஓ நான் சந்தேகம் வந்திருக்கேன், இவன் ஏன் சந்தேகப்படுறான், என் நேர்மையை நான் இப்ப காமிக்கிறேன், நான் வந்து இப்ப அக்கௌண்ட்ஸை போடுறேன். அரிடாஸ் நீ என்ன சொல்ற, நாங்க வந்து பொலிட்டிக்கல் ஃபண்ட் இல்லீகல் ஃபண்ட்லாம் எடுத்து வந்து தூக்கி போட்டு கட்டிட்டோன்னு சொல்றியா? அக்கௌண்ட்ஸை பாரு, எல்லாமே பொதுமக்கள்கிட்டேருந்து வந்த டொனேஷன், பெரிய பெரிய அமௌண்ட்லாம் இல்லை, அவங்களாம் முடிஞ்சதை தான் போட்டாங்க. 1.5 மில்லியனை நாங்கள் நேர்மையாக தேடி மக்களோட உதவியில தான் கட்டணும்னு ப்ரூஃப் பண்ணி போகிறதுல உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? ஏன்னா சந்தேகத்தை அங்கே தானே வைக்கிறேன். இது என்னமோ அரசியல் சூழ்ச்சி மாதிரி இருக்குடா, இது தமிழ் இந்தியன்ஸ்க்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்காக உங்களை வந்து இப்போ ஹீரோவா ஆக்குறதுக்காக அந்த பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சிருக்கிறானுங்க போல. இந்த என்னது இந்த சாமான் கேஸுக்கு இது ஒரு டொனேஷன் கலெக்ஷன். ஓகே, ஸோ
இதெல்லாம் நீ ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கணும்டா. அதை விட்டு இப்படி கொஞ்சம் கூடியும் எல்லாம் ஒரு மாதிரி பைத்தியம் சொல்லிக்கிட்டு ஒருத்தவங்களை தாக்கி பேசிக்கிட்டு உன்னைய கேள்வி கேட்டவன நீ என்ன பண்ற, அதுக்கான ஆதாரத்தை காமிக்காம அவன் பைத்தியம், அவன் டிலூஷனலா இருக்கான்னு சொல்லிட்டு திசை திருப்புற. இது எதை காட்டு? சந்தேகம் கூட வருது தானே. இப்ப யாரோட ஆக்ஷன்? நீ செய்யற செயல் தான் இப்ப சந்தேகத்தை கூட வருது. கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டேன், மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ண மாட்டேன், கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ண மாட்டேன். ஒரு கமெண்ட் பைத்தியம்னு சொல்லிட்டு ஓடிட்டா போதுமா? நான் என்ன கேட்கிறேன், நீ பைத்தியம்னு சொன்னப்ப உன்னை ஏசல தானே. நான் திருப்பி உன்னை கட்டவாத்திலையும் ஏசல, உன்னை பைத்தியம்னு சொல்லல, ஒண்ணு நான் சொல்லல. நான் என்ன சொன்னேன், நீ பைத்தியம் அந்த மாதிரி வேர்ட்லாம் பாய்க்காத, நீ வந்து அந்த போஸ்ட் அக்கௌண்ட்ஸை காமிச்சிட்டுன்னு சொன்னேன், அதை லிங்கை கொடு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் அட்டாச் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அவன் பதில் சொல்லுடா, லிங்கை கொடுறா. ஏன் பதிலே சொல்ல மாட்டேற? மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேற. ஃபோன் நம்பர்லாம் கொடுத்தேன், ஏதாவது சொல்ல போறேன்னா ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாமே, வாட்ஸ்அப் பண்ணியிருக்கலாம். இது எதை காட்டுது? ஓடுற ஆளை போயிட்டு டைவர்ட் பண்ற. இதெல்லாம் செய்யாதடா, இதெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க விஷயம். என்ஜிஓலாம் முந்தி செஞ்சு கடைசியில மொக்க கட்டு தான் போனானுங்க. எவ்வளவு நாளைக்கு நீ ஆளை ஏமாத்த முடியும்? ஏன்னா நான் நேர்மையா இருக்கு சொல்றேன், இல்ல அவன் அரிடாஸ் பைத்தியம் சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க. எவ்வளவு நாள் தான் அதை சொல்லி சமாளிக்க முடியும்? பைத்தியமா இப்படி போயிட்டு தெளிவா சட்ட விளக்கங்கள், நாட்டை எப்படி அரசியல் சாசனம், சம உரிமை வாங்குறது, லாலாம் பத்தி பைத்தியமா பேசிட்டு இருக்கோம். எல்லாமே லாஜிக்கல் ஆங்கிள் தான் நம்ம பேசுறோம், நியாயமா தான் பேசுறோம், நேர்மையை பத்தி பேசுறோம். நீ பைத்தியம்னு சொல்லிட்டு இருந்து எப்படி ஜெயிக்க முடியும்? என்கிட்ட வந்து நீ அசிங்கம் தான் படுவ. நீ இந்த கான்செப்ட்ல போனீங்கன்னா சதீஷ் பிரச்சனை இல்லடா. நீங்க உரிமை கட்சியில எவ்வளவு பேர் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா என்கிட்ட உண்மை இருக்கு. நீ இப்படியே பேசி பாருங்க, எல்லாரும் வீடியோ மேல வீடியோ போட்டு என் பேருக்கு எடுத்து பாருங்க, அவர் பைத்தியம் அப்படி பண்ணு. இன்ஃபேக்ட் அதிகாரிங்க கூட இதை ட்ரை பண்றானுங்க. அரிடாஸ் வந்து பைத்தியம் சொல்லி விட்டுருவோம், ஏன்னா நிறைய கம்ப்ளைண்ட், அவனோட கம்ப்ளைண்ட்லாம் பதில் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு. யாரு நம்புவா? இப்ப நான் பைத்தியம்னு சொல்லிவிட்டீங்கன்னா எதை வச்சு நீ சொல்ற? இப்ப நான் பைத்தியம்னு சொல்லிட்டு எதை வச்சு ப்ரூவ் பண்ண போறீங்க? நான் பஞ்சாரா ஆபீஸ்க்கு சப்போர்ட் பண்ற ஒரு அளவுக்குலாம் அவனுக்கு வந்து அதாவது குருவலா நடந்துக்க மாட்டானுங்க. ஓகே, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனே நடக்கலன்னு சொல்ல முடியாது. குறிப்பா என்ன, நான் கவர்மெண்ட் எகென்ஸ்ட் பண்றதுனால நிறைய சதி வேலை பண்ணானுங்கடா எல்லா ஜெயிலையும். ஓகே, தேவைப்பட்டா நான் சொல்றேன், வேற வீடியோல நான் சொல்றேன் அவனுக்கு என்ன சேட்டா பண்ணானுங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ஆக்சுவலி போலீஸு இவனுங்களுக்கெல்லாம் நான் வந்து ஒரு கூட்டாளி ஆகிறதுக்காகலாம் சொல்லலை. ஓகே, நான் வந்து ஒரு நியாயமான ஒரு பொசிஷன்டா, நான் வந்து ஒரு நியூட்ரலாக தான் இருக்கிறேன். அவன் எனக்கு கட்டது எவ்வளோ வேணாலும் செஞ்சுருக்கட்டும், அதுக்குன்னு நான் ஒரு ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்டா. அவன் செய்யாத தப்ப, அவனும் மனுஷன் தானே, போலீஸாக இருந்தாலும் அவன் மனுஷன்தான், பஞ்சாரா ஆஃபீஸரும் மனுஷன்தான். எல்லாரும் எனக்கு வந்து கஷ்டம் தொல்லை கொடுத்துருக்கானுங்கடா. பஞ்சாராலையும் சரியான சதி பண்ணானுங்க. சண்டை வந்திருக்கு, எனக்கும் பஞ்சாரா ஆஃபீஸருக்கும் நிறைய சண்டைலாம் வந்துச்சு. ஓகேவா, அதெல்லாம் வந்து தேவைப்பட்டா நான் வீடியோ செஞ்சு சொல்றேன். இருந்தாலும் அந்த கருவத்தை மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு அவனை பத்தி, அந்த ஆபீசர்களை பத்தி அவனுக்கு செய்யாத, அவன் ஜெயிலுக்குள்ள அவனுக்கு வந்துட்டு ஆளுங்களை வந்து கொடுமைப்படுத்த மாட்டானுங்க. ஓகேவா, அதை நீங்க சொல்றீங்க. அப்ப வந்து அதை தெரிஞ்ச நான் வந்து வெளியில வந்து அவனுங்களை பேக்கப் பண்ணணுமா இல்லையா? அவன் செய்ய மாட்டான், அந்த தப்ப அவன் செய்ய மாட்டான். ஓகே, ஆளுங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பானுங்க ஜெயில, அந்த உண்மையை நான் சொல்லணுமா இல்லையா? அதான்டா ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகு. கருவத்தை மனசுல வச்சுக்கூடாது. அவன் வந்து நம்மளுக்கு கெட்டது செஞ்சுட்டான், அந்த ஃப்ளோலயே போயிட்டு தாக்குவோம், இதுதான் சமயம். காரியக்காரனா இருந்தா அதை செஞ்சிருப்பான்டா. நீங்களா பூந்து இந்த ஜெயில் ஆபீஸர் தான் தப்பு சொல்றப்போ அவனுக்கு மேல நான் செம்ம கடுப்புல இருக்கேன். ஓகேவா, அப்ப நானு இதுதான் சமயம், பூந்த மாட்டி விட்டுருவோம், நல்லா கூட கூட மாட்டி விட்டுருவோம் அப்படின்னு போனா அது நல்ல மனுஷனுக்கு அழகு இல்லடா. நான் ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் எந்த மூஞ்சி வச்சுட்டு சொல்றது? ஹியூமன் ரைட்ஸ்னா அவனும் ஹியூமன் தானே, அவன் உரிமையை நான் காப்பாற்றணுமே. புரியுதா? அந்த மாதிரி வேற ஒன்றும் கிடையாது. அவனுங்களுக்கு எனக்கும் ஒரு, அவனுங்களுக்கு பயந்துக்கிட்டோ இல்லை அவனுக்கு கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ, பில் பண்ணிக்கோ, அதெல்லாம் கதை இல்லடா. இதெல்லாம் மனிதநேய அடிப்படையில் தான் நடக்குது. உங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனை? இதை நீ சதீஷ் இருக்கிற, டேவிட் மார்ஷல், என்ன பிரச்சனை? ஏதாவது சண்டை போட்டுருக்குமா? இல்லடா, ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, என்ன நம்ம ரெண்டு பேரும் என்ன எதிரியா? கிடையாதுடா.
நம்ம இப்போ எதுக்கு நான் ஒரு ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட். நான் பேசிக்கலி என்ன செய்ய என்னோட மிஷன் டு கிரியேட் கிரேட் கவர்மெண்ட் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கியா நீ? 10 வீடியோ போட்டிருக்கேன். நான் பேசிக்கலி என்ன சொல்ல வரேன், இந்த அரசியல்வாதிகளாம் நல்ல வேஷம் போட்டு ஏமாத்திடுறானுங்க, என்ஜிஓ ஏமாத்துறான். எல்லாரும் நிறையா பேர் மனுஷனுங்க வந்து தலைவன்ற பேரில் என்ஜிஓன்ற பேரில் வந்து நல்லவனா மின்னுக்கு நடிச்சுட்டு பின்னாடி செஞ்சு விட்டுறானுங்க மக்களை. ஓகே, அதுக்கு வந்து டிரான்ஸ்பரண்டாக அக்கௌண்ட்ஸ்லாம் காமிக்க வச்சா அவங்களால ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஏமாறுறதை தடுக்க தானே நினைக்கிறேன். அரசியல்வாதி இன்னைக்கு ஒன்று சொல்கிறான், இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன் நாட்டை திருத்திருவேன்னு, அப்போ அவரை கொடுத்த பிறகு செய்ய மாட்டான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல தலைவர்களை கண்டுபிடிப்போம். நல்ல தலைவர்னு என்ன மீன் பண்ணுறேன், பேசிக்கலி அவங்கள வந்து காசு வித்து செக் பண்ணுவோம், எவ்ரி மந்த் கணக்கு காமிக்க சொல்லுவோம் அப்படின்னு அந்த நேர்மையை எடுத்துகிட்டு போகிறேன். புரியுதா? அப்போ நம்ம இங்கே மாதிரி நேர்மையான தலைவர்களை ஃபில்டர் பண்ணுறதுல உள்ள விஷயம் என்னன்னா, இந்த நேர்மை இல்லாத தலைவர்கள் ஆட்டோமேட்டிக்கலி செயலிழக்க வைக்கணும். ஓகே, இப்போ நான் எல்லாத்தையும் நியூட்ரலாக தானே பார்க்க முடியும். இப்போ உனக்கு ஸ்பெஷலாக இவன் வந்து இந்தியனாக இருக்கிறான், இவனை விட்டுருவோம், மலாய்க்காரன் சீனை மட்டும் போச்சு நசுக்குவோம் அப்படின்னு இருக்க முடியாது. ரேசிஸ் மாதிரி நடந்துக்க முடியாது. எல்லாருக்கும் ஒரே நியாயம் தான்டா. அப்போ உங்கள் மேலே சந்தேகம் வரப்போ நீ என்ன பண்ணுற, நேராக அரசியல் கட்சி திறக்கிற. அப்போ நேர்மையானவனா இருந்தால் போ, மக்களுக்கு சேவை செய். டவுட் வந்துருச்சுன்னா கேள்வி கேட்குறது. ஏன்னா கட்டவனை நிறுத்துறதும் அதில் ஒரு ப்ராசஸ் தானடா. நல்லவனை உருவாக்குறது அரசியல் கட்சி உருவாக்குறதுக்கு, கட்டவனை செயலுக்கு வைக்கணுமே. அப்போ நீங்கள் மக்களை செஞ்சு விட்டுட்டீங்கன்னா அப்போ உங்களையும் செக் பண்ணணுமா இல்லையா? என் வேலையை தான், என் கடமையை தான்டா நான் செய்கிறேன். நியாயமாக பேசுகிறேன்னா இல்லையா? உன்னைய நான் கணக்கு தான்டா காமிக்க சொன்னேன். பேங்க் ஸ்டேட்மெண்ட், உங்களுடைய என்ஜிஓடா. ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை எடுக்கிறது ஒரு பெரிய சாதனையா? டேய், மக்களுக்கு சேவை செய்கிறோம், இங்கே ஓடுறோம் அங்கே ஓடுறேங்கன்ற. நான் அவன்கிட்ட லிங்க்கு தான்டா கேட்டேன். நீ என்ன சொன்ன, அக்கௌண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். நான் என்ன கேட்டேன் அவன்கிட்ட, அந்த லிங்க்கு கேட்டேன். நீ அதை செய்யாமல் ஒரு வீடியோ போட்டிருக்க பாரு, பட்ஜெட் ஃபார் மென்டல் ஹெல்த்னு சொல்லி ஜாடை குத்தி தசை திருப்புறேன். ஒன்னால சமாளிக்க முடியும்னு நினைக்கிற இந்த 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 விஷயத்தை வச்சு அரிடாஸ் மென்டல்னு சொல்லிடுவோம், அரிடாஸ் பைத்தியம் சொல்லிடுவோம். சமாளிக்க முடியும், என்னை சேலஞ்ச் பண்ண முடியும்னு நினைக்கிறியா நீ இந்த கான்செப்ட்ல? நான் உன்கிட்ட டிரான்ஸ்பரண்டா இருக்க சொல்றேன். நீ என்னை பைத்தியம்னு சொல்லி ஆள்கிட்ட நீ ஜெயிச்சிட முடியுமா? நான் போயிட்டு உன் மேல ஒரு போலீஸ் ரிப்போர்ட் போட்டேன்னா என்ன ஆகும்? நீ என் பேரெல்லாம் மென்ஷன் பண்ண, அந்த வீடியோ நான் ஃபுல்லா பார்க்கல. நீ என் பேரை மென்ஷன் பண்ணி வந்து டிலூஷனலா இருக்கிறான், பைத்தியமா இருக்கிறான், அப்படிலாம் நீ என்னை வந்து இவ்வளவு கேவலமா பேசியிருந்த, நான் போய் உன் மேல போலீஸ் ரிப்போர்ட் பண்ணா என்ன ஆகும்? கிரைம் தானே அது. ஒரு மனுஷனை நீ மென்டல்னு வந்து குற்றச்சாட்டு பண்ற, என்ன ஆதாரத்தை வச்சுட்டு? உன்கிட்ட டிரான்ஸ்பரண்டா அக்கௌண்ட்ஸை கேட்டதுனால அவனை பைத்தியம்னு நீ போயிட்டு பதிவு பண்ண முடியுமா? சட்டத்தில் இது தப்பு தானே. உன்னை சூ பண்ண முடியும் தானே, சிவில் சூ பண்ண முடியும் தானே. பார்த்து பேசுடா சதீஷ், முட்டாள் மாதிரி நடந்துக்காத. மக்களுக்கு ஒரு கட்சி திறக்கிறேன்னா ப்ரொஃபஷனலாக நடந்துக்கோ, நேர்மையாக நடந்துக்கோ. ஒரு நல்லவனா நேர்மை இருக்கணும். நேர்மை இருந்தால் டிரான்ஸ்பரண்டாக இருப்பான். ஓகேவா? டிரான்ஸ்பரண்டாக இருக்குன்னா அக்கௌண்ட்ஸை போடுறா, பேங்க் ஸ்டேட்மெண்ட் போடு. ஓகேவா? நேர்மை இல்லைன்னா கிளம்பிடு. அதான் சொல்கிறேன், மக்களை ஏமாத்தாதீங்களா, கிளம்பிருங்கடா. மக்களுக்கு சேவை செய்யறனா நேர்மையாக செய். நேர்மையாக செய்யறனா வாயில சொல்றது இல்லை, காட்டு. நேர்மன்றதுக்கான வெளிப்படையான போக்கு எங்க போச்சு? வெளிப்படையான போக்கு இருந்தா எங்க போச்சு? பேங்க் அக்கௌண்ட் டேய் 1.5 மில்லியன் சின்ன காசாடா. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை போட முடியாது உன்னால? ஏன் போட முடியாது? அதை சொல்லு, பதில் சொல்லிட்டான். உரிமை கட்சியில் எவனாச்சும் வந்து இதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டான். சட்டம் இன்னைக்கு வந்து ஒரு என்ஜிஓ டொனேஷன் கலெக்ஷன் பண்ணானா பேங்க் ஸ்டேட்மெண்ட் கம்பல்சரி பப்ளிக்கிட்ட காமிக்கணும்னு சொல்லல, அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா சட்டம் எங்கேனாச்சும் டிரான்ஸ்பரண்டா இருக்காதீங்கன்னு சொல்லல. பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் காமிச்சு கணக்கு வழக்கெல்லாம் நேர்மையா காமிச்சிடாதீங்கன்னு சொல்லலையே. ஏன்னா இந்த நாட்டில் நடக்கிற ஏமாத்துக்கு நேர்மையா இருந்தா என்னடா தப்பு, வெளிப்படையா இருந்தா என்ன தப்புன்னு கேட்கிறேன். எதுக்காக கோசமா நம்பணும்? கோசமா நம்பி தான்டா எல்லாரும் ஏமாந்து போய் நிற்கிறோம். அவனுக்கு ஆளுங்கள்லாம் வந்து ஏமாந்துடக்கூடாது தானே சொல்றேன். நீ நல்லவனா இருந்தீங்கன்னா, நீங்க எல்லாம் நல்ல உத்தம புத்திரனுங்களா இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஞாடா வந்து டைவர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க வேற இடத்துக்கு. அக்கௌண்ட்ஸை தானே கேட்கறான், காமிச்சிட்டு போயிடுவோன்னு காமிச்சிருக்கலாமாடா? நீ அக்கௌண்ட்ஸை நேர்மையா காமி, நானே வீடியோ போட்டு சொல்லுவோம் அவங்க அக்கௌண்ட்ஸ் பக்காவா இருக்குதுன்னு சொல்லிட்டு. மேபி நான் வந்து ராங்கா, நான் வந்து டவுட் தானே பட்டேன்.
எவிடன்ஸோட நான் பேசலையே, நான் குற்றச்சாட்டு பண்ணலையே. டிலூஷனல்ன்ற டிலூஷனல்னா அவன் ஒரு இல்லாத ஒன்றை நம்பிட்டு அது இருக்குன்னு சொல்லுவான். நான் இப்போ ஞானக்கண்ணில் தெரிஞ்சிருச்சு எனக்கு, அவனுக்கெல்லாம் ஏமாத்திட்டானுங்க, கடவுள் வந்து சொல்லிட்டாரு, அப்படிலாம் பேசுனா டிலூஷனலாக இருக்குன்னு சொல்லு. லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணனா இல்லையா, எதுக்காக டவுட் வந்துச்சு உங்கள் மேலேன்னு சொல்லிட்டு. ஒரு நியாயமான விஷயம், ஒரு பாசிபிளான விஷயம் தானே கேட்குறேன். பேங்க் ஸ்டேட்மெண்ட் அட்டாச் பண்ண முடியாது, டெக்னிக்கலி செய்ய முடியாத ஒரு விஷயமா கேட்குறேன். சூரியனை இங்கிட்டு சுற்றுறதா அங்கிட்டு சுத்த வைத்த திருப்பி சுத்த விடா சொன்னேன் அவன்கிட்ட. நேச்சுரல் லாவே மாற்றி செய்யடான்னு சொன்னா. ஒரு சிம்பிள் டாக்குமெண்டா டே பேங்க் ஸ்டேட்மெண்ட். 1.5 மில்லியன் டொனேஷன் தேடி இருக்கீங்க பப்ளிக்கிட்ட. நான் வைக்கிற குற்றச்சாட்டு பெரிய குற்றச்சாட்டு, சந்தேகம். அந்த குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது, சந்தேகம். இது வந்து ஒரு அரசியல் சூழ்ச்சியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு இந்தியன்ஸ்க்காக ஒரு கட்சை உருவாக்கத்துக்கு நம்மளை திசை திருப்புற மாதிரி இருக்குது. இவனுங்க வந்து ஒன்னொன்னா ஹீரோ மாதிரி செஞ்சுட்டு இருக்கானுங்க. அதோட பிள்ளையார் சொல்லி எங்க ஆரம்பிச்சிச்சு? இந்த உரிமை கட்சின்னு இன்னைக்கு நிக்கிறீங்களே, அன்னைக்கு டொனேஷன் கலெக்ஷன் செய்யறப்ப 1.5 மில்லியன் அவருக்கு வருது. ப்ரொஃபசர் ராமசாமிக்கு அப்ப பப்ளிக்கிட்ட சப்போர்ட் இருக்குன்னு ஒரு இஷ்யூ, அதுதான்டா பிள்ளையார் சொல்லி. அங்கதான் பிகின் பண்ணிச்சு. அதான் டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு, புரியுதா? அந்த டேர்னிங் பாயிண்ட் உண்மையா அதுதான் கேட்கிறேன். அதுல எந்த பொலிட்டிக்கல் ஃபண்டு உள்ளுக்கு வரலையா, இல்லீகல் ஃபண்டு வரலையா, சிம்பிளா செக் பண்ணிடலாம். பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருந்தா பெருசா ஒரு அமௌண்ட் நுழைஞ்சிருக்கும். ஓகே, அது காட்டி கொடுத்துரும். நிறைய விஷயத்த ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்டா ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கிட்டு. டொனேஷன் கேட்ட டேட்டுக்கு அந்த மாசம், ஓகே, நீ லெட்ஸ் ஒரு 5ஆம் தேதி அந்த மாசத்துல நீ டொனேஷன் கலெக்ஷன் பண்ண, அந்த அந்த மந்த்லேருந்து பிகின் பண்ணிச்சுன்னா அந்த டேட்லேருந்து, ஓகே, அப்போ அது அந்த டேட்டுக்கு முன்னுக்கு உள்ள அமௌண்ட் வந்துட்டு ஆல்ரெடி அந்த அக்கௌண்ட்ல இருக்கு. அப்போ அதுக்கு அப்புறம் வந்தது தான் டொனேஷன் கலெக்ஷன். எப்போ ஸ்டாப் பண்ணியோ அது வரைக்கும் அதான் உங்களோட டோட்டல் டொனேஷன் கலெக்ஷன். ஓகே, அப்போ லெட்ஸ் பெரிய அமௌண்ட் வந்திருந்தா நீங்க பதில் சொல்லணும். 1.5 மில்லியன் அங்க பச்சுங்க, பேலன்ஸ் எங்க போச்சுன்னு பதில் சொல்லணும். அந்த விஷயத்தையும் பார்க்கலாம், கூட வந்திருக்குதா இல்ல குறவா தான் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் 5 லட்சம் தான் வந்திருக்கு. 5 லட்சம் வச்சு எப்படி 1.5 மில்லியன் கட்டினீங்க? மிச்ச காசு எங்கேருந்து வந்துச்சு? ஓகே, அதான் பொலிட்டிக்கல் ஃபண்ட், அதான் இல்லீகல் ஃபண்ட். எங்கேயோ ஒன்று தப்பு நடந்திருக்குது, எவனோ ஒருத்தன் காசு போட்டிருக்கான். அப்ப அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்? அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்? ஓகே, அப்ப இந்த ஹோல் இதே ஒரே கல்லுல 2 மாங்காய். ஒன்னு பாலஸ்தீனுக்கு தக்கீர் நாய் கொடுத்ததா கொடுத்துருது, மக்கள் காசு அங்க போயிடுச்சு. இன்னொன்னு உங்களுக்கு வந்து டேர்னிங் பாயிண்ட், மக்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது, மக்களுக்கு இது ப்ரொஃபசர் ராமசாமிக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது அப்படின்னு ஆளுங்களை அப்படித்தானே பதிவாகும் மனசுல. அப்ப அவரை நம்பலாம், இவ்வளவு பேர் நம்புறாங்கன்னா அவரை நல்ல மனுஷனா தான் இருப்பாரு. இதெல்லாம் போலி நம்பிக்கை தான்டா. ஒரு நம்பிக்கை அடிப்படையில போய் தான்டா அப்படி இருக்குது. மலேசியா உலக அரசியலே இப்படி நாரி போய் கிடக்குதுடா. நீங்களா கடவுள் இல்லடா, அது கடவுள் நம்பிக்கை இல்ல, நீங்களா பொலிட்டிஷியன். எதுக்கு கோசமா நம்பணும்னு தான் கேட்கிறேன். நம்பி உங்க ரெக்கார்ட்லாம் நல்லா இருந்தா பரவாயில்ல, நம்பி ஏமாத்திட்டு போறீங்க. அதனாலதான் முன்னெச்சரிக்கையா இருக்கதான்டா சொல்றேன். இதுல நீ என்ன தப்பா பார்த்தடா? இதுல என்ன பைத்தியக்காரத்தனத்தடா பார்த்த சதீஷ்? வேண்டாம்டா, ரொம்ப அசிங்கப்படுவேன். இதை நிறுத்திட்டு ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ண இந்த விஷயத்த. உன் நேர்மையை காமி. ஓகே, இதோட முடிஞ்சிடும் நினைக்காத. நீ நோண்டிட்ட, நீ சீலாப்பா வாயை கொடுத்துட்டப்ப விஷயத்த வந்து சீரியஸ் ஆக்கி விட்டுட்ட. நீ கணக்கு காமி. நீ தானே சொன்னப்ப காமிச்சிட்டு ஆல்ரெடி காமிச்சிட்டு எனக்கு லிங்க் காமி. ஏன்னா நீ தானே என்கிட்ட சொன்ன பைத்தியம் நாங்களா போட்டுட்டோன்னு. அந்த அந்த லிங்கை நீ இப்ப கொடுக்கணுமா இல்லையா? நீ என்னை பைத்தியம்னு சொல்லிட்ட, இருக்குன்னு சொல்லிட்ட. அப்ப காட்டு இல்ல பொதுவானச்ச காமிடா. நான் கேள்வி கேட்டு இருக்கேன். சூடு சொரணன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா என்கிட்ட தான் நீ பதில் சொல்ல. நீ யாரு சொல்லன்னு கேட்காத. நான் வைக்கிற அந்த சந்தேகம் வந்து பெருசு. உன் பேரை கிளியர் பண்றதுக்கு முயற்சி பண்ணு. சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு மடைய மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க. இது சேலஞ்ச் பண்ற விஷயம் இல்லை. உனக்கு எனக்கு போட்டி கிடையாது. நான் முயற்சி பண்றது வந்து மக்களை ஏமாத்தாம ஆக்குறதுக்கு. உனக்கும் எனக்கு போட்டி இல்லை. நீ உனக்கிட்ட சண்டை போடணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஓகேவா? நம்மளாம் எதிரி கிடையாது. நம்மளுக்கு என்னடா நீ உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை? நான் சண்டை போட்டோமா? நான் என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்? நான் யாருடா? அது டிஃபன் பீப்புள் ரைட்ஸ் குரூப்போட ஃபவுண்டர். ஸோ
இப்போ நம்ம மக்களுடைய உரிமையை காப்பாற்ற முயற்சி பண்றேன், மக்கள் ஏமாத்தாம இருக்க முயற்சி பண்றேன். இதுல உனக்கு என்னடா பிரச்சனை? ஏன் எதிரி மாதிரி இது பண்ற? உன் நேர்மையை காமிச்சிட்டு ஓடி போயிரு. நேர்மை இல்லையா? அப்படியே கோசமா ஓடி போயிருங்கடா. நான் இதுக்கப்புறம் அதுதான் சொல்லுவேன், நீ நேர்மையா இல்லைன்னா மக்கள்கிட்ட இதே தான் சொல்லிட்டு இருப்பேன். அந்த உரிமை கட்சி காமிச்சிட்டானா அக்கௌண்ட்ஸ் 1.5 மில்லியனு அக்கௌண்ட்ஸுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் போட்டு டிரான்ஸ்பரான அக்கௌண்ட்ஸ் காமிச்சிட்டானா? காமிக்கலையா? நம்பாதீங்க, ஆயாம் போடவோ ஆவாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். என்னோட வேலை சிம்பிளா முடிஞ்சா? உனக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டாம்னா நீ தான் கணக்கை நேர்மையா காமிக்கணும். அது உன்னோட பொறுப்பு. ஏன்னா டொனேஷன் கேட்டது நீங்கடா. எனக்கு டே 1200 டொனேஷன் வந்தது கூட அக்கௌண்ட்ஸ் காமிச்சடா. சின்ன அமௌண்ட் தான். அமௌண்ட் பெருசு சின்னது இல்லை, நேர்மை. அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை போட்டாதான் உண்மை கதை தெரியும்னா அதை போடு. என்ன பெரிய விஷயம்? எத்தனை ஒரு தடவையா காமிச்சிருக்கேன் பேங்க் ஸ்டேட்மெண்ட்? ஒரு தடவை டொனேஷன் கலெக்ஷன் பண்றப்படி காமிச்சிருக்கேன்டா. நேர்மை முக்கியம் சேரிட்டின்னு சொல்லி என்ஜிஓ திறந்து ஒரு மாசமும் காமிச்சேன்டா அக்கௌண்ட்ஸை. ஒரு பப்ளிக் யாருமே ப்ராப்பரா சப்போர்ட் பண்ணல நேர்மைக்கு. ஒரு என்ஜிஓவும் வந்து அதை முன்னெடுத்து நீங்க உங்க நேர்மையை காமிக்கல. கடைசியில் அந்த என்ஜிஓவை செயல்படாம போனுச்சு. பப்ளிக் வந்து நேர்மையா இருக்கிறவங்க பின்னாடி தான் போல. அதெல்லாம் பப்ளிக் செஞ்ச தப்பு. ஒருத்த வந்து நேர்மையை பேசுறான், நேர்மையை காமிக்கிறான்னா அது கூட போயிருக்கணும். அது போவாதனால திரும்ப 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 இந்த மாதிரி ஏமாத்துறவன் சீன் போறவங்க பின்னாடியே போறதுதான் அவங்க செய்யற மிஸ்டேக். எத்தனை வருஷம் ஏமாத்திருவீங்க இதை வச்சு நான் பாக்குறேன்டா நானு. நான் இப்படியோ உட்காந்துட்டு இந்த நேர்மையை மட்டும் பேசிட்டு நான் நேர்மையாவே இருக்கிறேன். நீங்க எப்படியோ ஏமாத்தி எப்படியோ மண்டைய கழுவி எடுத்துட்டே போங்க. ஒன்னும் 5 வருஷம் ஏமாத்த முடியுமா? 10 வருஷம் ஏமாத்த முடியுமா? ஒரு சமயத்துல மக்களுக்கு கேள்வி வரும், அரிடாஸ் நேர்மையா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் காமிச்சா மட்டும்தான் இவங்களோட பொய்யை நிறுத்த முடியும்னு சொல்றான். அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம கேட்காம இவன் போடுற சீன்ல போனா ஏமாந்துருங்க சொல்லிட்டு இருக்கான். நம்ம போய் ஏமாறுறோன்னு யோசிப்பாங்களா இல்லையா? ஏன்னா என்கிட்ட உண்மை இருக்குடா, நான் பயப்படவே மாட்டேன். மக்கள் கேட்டா என்ன, கேட்கலன்னா என்ன? என் கடமையை நான் செஞ்சுட்டேன்டா. மக்களே இவனுங்க சீனு போடுவானுங்க, நல்ல மாதிரி நடிப்பானுங்க, எம்ஜிஆர் மாதிரி நடிப்பானுங்க, ஏமாறாதீங்க. நேர்மைன்னு ஒருத்தர் கேட்டு இருந்துச்சுன்னா அவன் மாசம் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் அட்டாச் பண்ணி நேர்மையா அவனோட காசு விஷயத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு காமிக்கிறதுல அவனுக்கு பிரச்சனை இருக்காது. நேர்மை இல்லாதவன் காமிக்க பயப்படுவான். நான் உன்கிட்ட அக்கௌண்ட்ஸை வந்து டிரான்ஸ்பரானா கேட்கிறப்ப நீ பாரு வேற ஒரு டைவர்ட் பண்ணிட்டு போறேன். இதெல்லாம் வந்து கூட சந்தேகம் தான் ஏற்படுத்தும்டா. உன்கிட்ட நேர்மை இருந்துச்சுன்னா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம வேற ஏதோ பேசிட்டு இருக்கேன். என் மக்கள்கிட்ட போயிட்டு நான் பைத்தியம்னு நான் டிலூஷனலா இருக்குன்னு சொல்லி பதிவு பண்ணிட்டு தேவையில்லாத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். புரியுதா? இதெல்லாம் நான் தெளிவா எடுத்து சொல்ல மக்களுக்கு உங்க கட்சி மேல சந்தேகம் கூடுமா இல்லையா? அப்போ இதெல்லாம் வேண்டாம்னா உண்மையாமே நேர்மை இருக்குன்னா நீ அக்கௌண்ட்ஸை காமி. ஓகே சதீஷ், தேவையில்லாதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காதுடா. உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் ஹரிதாஸ்னா யாருன்னு. பாக்குறதுக்கு காஞ்ச கருவாடு மாதிரி இருக்கானுங்க, காசு இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஒட்டுமொட்ட அரசாங்கமே என் கம்ப்ளைண்ட்க்கு பதில் சொல்ல முடியாம திக்குமுக்கு ஆடிட்டு கிடக்குறான். 7 கேஸ் போட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தானுங்க. புரியுதா? இந்த கவர்மெண்ட்டே ஒத்தாள் மோதுறேன், நீங்களாம் ஏமாத்துறோம்டா. உங்க கட்சிலாம் யார்கிட்ட இது பண்ணி சேலஞ்ச் பண்ணிருக்குன்னு புரிஞ்சு செய்டா. ஒரு நேர்மையானவங்கிட்ட மோதி ஜெயிக்க முடியாது உன்னால. பொய்ய தூக்கிட்டு வந்து உண்மை கூட மோதாத. உனக்கிட்ட உண்மை இருந்துச்சுன்னா அந்த உண்மையை காமி. டைவர்ட் பண்ணிக்கிட்டு என்னை சேலஞ்ச் பண்ணிட்டு போக முடியாது. ஏன்னா என்கிட்ட உண்மை இருக்குடா. ஓகே மக்களே, இவன் கிறுக்க நான் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்கன்னா கண்டிப்பா நான் வீடியோ செய்வேன். எதுக்குன்னா என்ன நடக்குது, உரிமை கட்சியில என்ன நடக்குது நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. லைஃபா என்ன நடந்துட்டு இருக்குது. ஹரிதாஸ் கேள்வி கேட்கிறான், சதீஷ் பைத்தியம்னு சொல்லிட்டு இருக்கிறான், அக்கௌண்ட்ஸ் காமிக்க மாட்டான். பாருங்க மெசேஜ் படிச்சு பாருங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கேன். ஓகே, ஒரு ரிப்ளையும் பண்ண மாட்டான். 2வது மெசேஜ்ல ஃபோன் நம்பர்லாம் கொடுத்தேன், டைம் கூட கொடுத்தேன். இன்னைக்குள்ளார பதில் சொல்லுடா, இல்லைனா வந்து நான் வெளியில சொல்லிடுவேன். பேசாம தான் இருக்கான். டவுட் வரல? மூளை இருந்துச்சுன்னா டவுட் வரும். சில கும்மட்டைங்க வந்து இது நண்டு கதைன்னு சொல்லிருக்குங்க. மேபி இவனுங்களோட ஆளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கமெண்ட் எழுதுறானுங்க நண்டு கதையா. டேய், நண்டு கதைனா ஒருத்தன் பிசினஸ் பண்றான், ஒருத்தன் வாழ்க்கையில முன்னுக்கு வரானா அவனை பிடிச்சி இழுக்கிறது, அவனை பத்தி தப்பா சொல்லி அவன் பிசினஸை கமுக்கிறதுக்கு அப்படி செய்யறது பேர் தான் நண்டு கதைடா. இது ஹியூமன் ரைட்ஸோட கதை.
புரியுதா? நான் வந்து டிஃபெண்ட் பீப்புள்ஸ் ரைட்ஸ் குரூப்போட ஃபவுண்டரு. நான் வந்து மக்களோட உரிமையை காக்க முயற்சி பண்றேன். மக்கள் ஏமாறாம இருக்க முயற்சி பண்றேன். அதுல அவன் தமிழனா இருந்தான்னா, அவன் இந்தியனா இருந்தான்னா, மலாய்க்காரனா இருந்தா, சீனனா இருந்தான்னா, மக்களை எவன் வந்து ஏமாத்தினாலும் நான் புது கேள்வி கேட்குவேன். எதுக்கு செய்யறேன்? மக்களுடைய நல்லதுக்கு செஞ்சிடறேன். இது பேரு நண்டுக்காதல்லடா. இது பேரு ஒருத்த வந்து மக்களை ஏமாத்திடக் கூடாதுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெளிவு கொடுக்கறது. இது பேரு. முட்டாள் மாதிரி பேசாதீங்க. முட்டாள் மாதிரி பேசுறீங்களா இல்லைய இந்த மாதிரி சொல்லி டைவர்ட் பண்ணுவோம் ஆளுங்களை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எங்கேயும் போய் நீங்க வந்து சாதிக்க முடியாதுடா. அதெல்லாம் வச்சுக்கிட்டு அது முட்டாள்தனமா இருந்தா திருத்திக்கோ. அதெல்லாம் போயிட்டு ஒருத்தவங்க வந்து பிசினஸ் பண்றாங்க, இன்னொருத்தவங்க தாக்கி பேசுறாங்க, அங்க போயிட்டு சொல்லு நண்டு கதைன்னு சொல்லிட்டு. இந்த கதை ஹியூமன் ரைட்ஸ் கதை. என்ன பேசுறோன்னு புரிஞ்சு பேசு. என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், என்ன சாதிக்க நினைக்கிறோம், அதெல்லாம் புரிஞ்சுட்டு பிறகு கமெண்ட் பண்ணு. ஓகேவா? ஓகே, நான் இந்த வீடியோ இதோட நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.